வணக்கம். செங்கத்தில் வன்னியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீடை அமல்படுத்த கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியம் மற்றும் கலசப்பாக்கம் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பாமக நிர்வாகிகள் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் உச்சநீதிமன்றம் வன்னியருக்காக ஒதுக்கிய 10.5% இடஒதுக்கீடை வழங்க ஆணை வழங்கியும் 1000 நாட்கள் தாண்டியும் இதுவரை வன்னியர் இன மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் இடஒதுக்கீட்டை வழங்க மறுத்து காலம் தாழ்த்தி வரும் திமுக அரசை கண்டித்து தங்களது எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினார்கள். பின்னர் வட்டாட்சியர் முருகன் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினார்கள். திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் இல பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பு குரலை தெரிவித்தார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் அரசாங்கத்தை கண்டித்து ஒரு வார காலம் சாலை மறியல் செய்ய அழைப்பு விடுத்தார்கள். அதை ஏற்று வன்னிய மக்கள் எல்லாம் ரோடிற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொழுது அன்று காவல்துறை காக்கை புள்ளிகளை சுடுவது போல் என்னுடைய இனத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அந்த மறியலில் ஈடுபட்ட வன்னிய சொந்தங்களை துப்பாக்கியால் புள்ளி காக்கை சுடுவது போல் சுட்டுக் கொள்கிறார்கள். அந்த துப்பாக்கி சுட்டில 21 வன்னிய இளைஞர்கள் உயிர் பின்னாடி